ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 12. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டியவருக்கு ஒப்பாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவார்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ அவர்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, புனிதர்களுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அவர்கள் அனைவருமே நம்மை போன்று சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் புனிதர்களாக மாறினார்கள் என்றால் இந்த இறை வார்த்தை தான் அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியது என்பதனை நாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து வாசிக்கின்றோம், படிக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, புனித வனத்து அந்தோணியாருடைய வாழ்வை பார்க்கின்றோம். புனித வனத்து அந்தோணியார் ஒரு முறை ஆலயத்திற்கு செல்கிறார். அவர் ஆலயத்திற்கு சென்றபோது அப்போது அங்கு இறை வார்த்தையானது வாசிக்கப்படுகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 21 வாசிக்கப்படுகின்றது. அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீர் நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் நீர் போய் உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது நீ விண்ணரசில் பெரியவராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்தொடர் என்ற அந்த இறை வார்த்தை புனித வனத்து அந்தோணியாருடைய வாழ்வையே மாற்றுகிறது. எனவே இவர் என்ன செய்கிறார்? இவர் வீட்டிற்கு செல்கிறார். சென்று தனக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலத்தை ஏழைகளுக்கு கொடுக்கின்றார். சிறிது நிலத்தை மட்டுமே தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு மற்ற நிலங்கள் அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துவிட்டு வனத்திற்கு சென்று தவம் புரிந்தார், ஆண்டவரோடு ஒன்றிணைந்தார். எனவேதான் அவர் புனிதராக மாறினார். அதே போன்று புனித அகஸ்தினாரினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். புனித அகஸ்தினார் தன்னுடைய இளம் வயதிலே ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்கின்றார். அவருடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக இல்லை. அவருடைய தாய் அவருடைய மனமாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு முறை தன்னுடைய தோட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது அகஸ்தீன் அகஸ்தீன் எடுத்து வாசி எடுத்து வாசி என்ற ஒரு குரலானது கேட்கின்றது. எனவே அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து அங்கு இருக்கக்கூடிய திருவுவிலியத்தை எடுக்கின்றார், வாசிக்கின்றார். வாசித்த பகுதியானது ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 13 இறைவசனம் 12 முதல் உள்ள இறை வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது? இருளின் ஆட்சி முடிந்து விட்டது. எனவே இருளின் செயல்களை களைந்துவிட்டு பகலின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள், பகலில் நடப்பது போன்று மதிப்போடு நடந்து கொள், களியாட்டம் கூடாவெறி போன்ற செயல்களை விடுத்துவிட்டு கிறிஸ்து இயேசுவையே ஆடையாக அணிந்து கொள் என்ற இந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்வையே மாற்றுகின்றது. எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு ஒரு குருவாக மாறுகின்றார். இப்போது இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுமே அவருடைய தத்துவயியலையும் இறையியலையும் படித்துவிட்ட பிறகுதான் குருவாக மாறுகிறார்கள். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்வு, ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்வு புனிதமாக மாறியது என்றால் இறை வார்த்தை. அதே போன்று புனித சவேரியாரினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அவர் நான் பட்டம் பெற வேண்டும், பதவி பெற வேண்டும், ஒரு பேராசிரியராக வேண்டும் என்று சொல்லி இந்த உலகார்ந்த போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை எப்பொழுதெல்லாம் புனித இஞ்ஞாசியார் பார்க்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 26 அடிக்கடி அவரிடம் சொன்னார்.
ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இந்த இறை வார்த்தையை அவர் அடிக்கடி கேட்டதனால், நான் என்ன செய்ய போகிறேன், இனி நான் இந்த பட்டத்தையும் பதவியையும் இந்த உலகார்ந்த செல்வத்தையும் பின்பற்ற போவதில்லை, மாறாக நான் ஆண்டவரை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி இயேசு சபையிலே சேர்ந்து ஒரு குருவாகி, அதுவும் நம்முடைய இந்தியாவிற்கு, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திற்கு வந்து இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவித்ததனால் இன்று பலரும் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்வை மாற்றியது எது? இறை வார்த்தை தான். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறைவசனம் 40. அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இந்த இறை வார்த்தை தான் புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்வை மாற்றியது. அவர் தன்னுடைய அந்த துறவற இல்லத்திலே முடங்கி போய்விடாமல் வெளியே சென்று தொழுநோயாளர்களையும் இன்னும் ஆதரவற்றவர்களையும் அழைத்து அவர்களுக்கு பணிபுரிய தூண்டியது இந்த இறை வார்த்தை தான். அன்னை கன்னிமரியாளினுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதனை நாம் அறிவோம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 38. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்ததனால்தான் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் கடவுளுக்கு தாயாகவும் உருமாற முடிந்தது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு பாறையின் மீது, பாறை என்று சொன்னால் கடவுள் மீது கொண்டு நாம் நம்முடைய அடித்தளத்தை இட்டதாக இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைவதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசிற்கு செல்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது மலைப்பொழிவினுடைய இறுதி பகுதியாக இருக்கின்றது. இந்த இறுதி பகுதியிலே நாம் விண்ணரசை அடைய வேண்டுமென்றால் போலி இறைவாக்கினர்களை போன்று போலியான கிறிஸ்தவர்களாக நாம் வாழக்கூடாது, மாறாக நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசு வாழ்ந்த காலத்திலே பல மக்களும் இப்படித்தான் கடவுளுடைய பெயரை வைத்து கொண்டு பேய்களை ஓட்டினார்கள், வல்ல செயல்களை செய்தார்கள், இறைவாக்கு உரைத்தார்கள். அவர்களை பார்த்து தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து சாடுகிறார், நீங்கள் இது போன்ற வாழ்க்கை வாழாதீர்கள், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள், உங்களுடைய செயல்கள் அவற்றை காட்டும் என்று சொல்கிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் ஆலயத்திற்கு வருவார்கள், கைகளை உயர்த்தி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் வீட்டிற்கு சென்றால் அவர்களுடைய உண்மை முகம் தெரியும். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளும் பொழுது அவர் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வோம். நம்முடைய பாறையான கடவுள் மீது நம்முடைய வீட்டை கட்டுவோம். ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்வோம். விண்ணரசை உரிமை சொத்தாக்கிக் கொள்வோம்.